5 மினிட்ஸில் ஒரு டின்னர் பண்ணோன்னா இந்த ரவா இட்லி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி. இது வந்து ப்ரீ மிக்ஸ் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலி இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறப்ப வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால் சும்மா காமிச்சிக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா வந்து இந்த ஆயிலில் நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு கேரட் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் வந்து அந்த ஆயிலில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அந்த இட்லியில் இது வந்து போடுறப்ப நல்லா நடுவில் கலர்ஸாக இருக்கா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேரட் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு எனக்கு வந்து மொத்தம் வந்து 12 இட்லி கிடச்சிச்சு கரெக்டாக. சின்ன சின்ன இட்லியாக மொத்தம் 12 இட்லி கிடச்சிச்சு. இந்த ரவையை வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் எல்லாமே இந்த ப்ரீ மிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கேரட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கேரட்டை திருப்பி போட்டுட்டு டேரெக்டாக 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். டக்குன்னு நீங்கள் வந்து பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ஆட் பண்ணல. அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இட்லி கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் வரும். லைட்டாக கொத்தமல்லி இலைகள் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். தோசை மாவு பேட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இட்லிலாம் ஊற்றுவீங்களா, மாவு கொஞ்சம் இட்லினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், தோசைனா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ வாட்டர் ஊற்றி கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 10 நிமிஷம் தான் ஆகும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கேரட் வந்து ஆப்ஷனல் தான். ரவையை வறுத்து எவ்வளோ ரவை போடுறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக தயிர் ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். ரவை இட்லி ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது இன்னுமே ஈஸி. ஜஸ்ட்டு தயிரை ஊற்றி கலக்கி உப்பு போட்டிங்கன்னா அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டேன். சின்ன சின்ன இட்லியாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அந்த இட்லியை வைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இது 10 இட்லி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். குத்தி பார்த்தா கத்தியில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சாஃப்டாகவும் இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். பேக்கிங் சோடா கூட நான் ஆட் பண்ணல. அது பார்க்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸி. 5 to 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம்.